ஹாய் வீவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு நீதி கதை ஒன்று பார்க்கலாம். அதாவது ஒரு நீதி என்னன்னாக்க, தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கக்கூடாது. தனக்கு ஆதாயம் கிடைக்கிதுனாக்க ஒரு மாதிரியும், தனக்கு ஆதாயம் கிடைக்கலனாலும் மறு மாதிரியும் பேசக்கூடாது. நாக்கில் நரம்பு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எது வேணால் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு கதை. ஒரு வயல்வெளியில் 2 பேர் போயிட்டுருந்தாங்க. போயிட்டுருக்கும்போது 2 பேருக்கும் போயிட்டுருக்கும்போது ஒரு கோடாரி வழியில் கிடைக்கும். அந்த கோடாரியை என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒருத்தர் எடுத்துகிட்டு தன்னோடது அப்படின்னு சொல்லி, நான் தான் அந்த கோடாரியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், அப்படி சொல்லக்கூடாது, அந்த கோடாரியை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் இரண்டாமவர். அப்புறம் இப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் கோடாரி எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த கோடாரியோட சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார். சொந்தக்காரர் இது என்னோட கோடாரி தான், அங்கே தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த இரண்டாமவர் உடனே அப்படியே பேச்சை மாற்றி என்ன சொல்லுவார்னா, இந்த கோடாரியை நாம் பார்த்தோன்னு சொல்லலை, நீ தான் முதல்ல பார்த்த, நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே அந்த முதலாம் அவருக்கு ஆச்சரியமாக போயிடும், என்ன இப்படி பேசினவர் அப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீதி என்னென்னா, தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்குறதும், இந்த நாக்குக்கு நரம்பு இல்லைங்கிறதுனால எது வேணால் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தனக்கு ஆதாயம் இருந்தால் ஒரு மாதிரியும், தனக்கு ஆதாயம் இல்லைனாலும் ஒரு மாதிரியும் பேசக்கூடாது. அந்த கோடாரி அவர் முதல்ல பார்த்தவர் எடுத்த உடனே அந்த இரண்டாம் அவர் என்ன சொன்னார், அது நாம் பார்த்தோன்னு சொன்னார். ஆனால் அந்த கோடாரிக்கு சொந்தக்காரர் வந்த உடனே, நீ முதல்ல சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம், நீ தான் பார்த்த, நீ தான் எடுத்தேன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி பேசுகிறாரு. இந்த இரண்டாம் அவர் மாதிரி மாறி மாறி பேசக்கூடாது, நாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.